சென்னையில் வேளச்சேரி, மாம்பலம் உள்ளிட்ட இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நேரலையில் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் அன்பரசன். அன்பரசன், எதன் அடிப்படையில் இந்த சோதனையை அதிகாரிகள் நடத்திட்டு வர்றாங்க? என்ன நிலவரம்? சட்டவிரோத நில பத்திரப்பதிவு செய்த விவகாரத்தில் அதிமுக நிர்வாகியின் வீட்டில் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக சென்னையில் 4 இடங்கள், கோவையில் 1 இடம் என 5 இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக வேளச்சேரி அதிமுக பகுதிச் செயலாளர் மூர்த்தி என்பவருக்கு சொந்தமான இடம், மாம்பலம், திருவல்லிக்கேணி, கோவை உள்ளிட்ட 5 இடங்களில் இந்த சோதனையானது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் செய்து வருகிறார்கள். குறிப்பாக வேளச்சேரி அதிமுக பகுதிச் செயலாளர் மூர்த்தி என்பவர் கடந்த 2021ஆம் ஆண்டு வேளச்சேரி 100 அடி சாலையில் 1200 சதுரடி நிலத்தை வேளச்சேரி அதிமுக பகுதிச் செயலாளர் மூர்த்தி மற்றும் அவரது மனைவி சுதா என்பவரது பெயரில் வாங்கியிருக்கிறார். குறிப்பாக நகர்ப்புற நில முறைப்படுத்துதல் சட்டத்தின் அடிப்படையில் கட்டுமானம் மேற்கொள்வது குறித்து பத்திரப்பதிவு செய்ய வேண்டும். ஆனால் விதிகளை மீறி கடந்த 2021ஆம் ஆண்டு 1200 அடி சதுரடி நிலத்தை 600 அடிகளாக 2ஆக பிரித்து வேளச்சேரி பகுதி அதிமுக பகுதி செயலாளர் மூர்த்தி மற்றும் அவரது மனைவி சுதா ஆகியோரின் பேரில் 600 அடியாக 2ஆக பிரித்து பத்திரப்பதிவு செய்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது. இந்த அடிப்படையில் பத்திரப்பதிவு செய்வதற்கு உடனடியாக செயல்பட்டதாக வேளச்சேரி தாசில்தார் மணிசேகர், சர்வே துணை ஆய்வாளர் லோகநாதன், உதவி ஆய்வாளர் சந்தோஷ், தாலுகா அதிகாரி ஸ்ரீதேவி, வேளச்சேரி பகுதிச் செயலாளர் அதிமுக பகுதிச் செயலாளர் மூர்த்தி மற்றும் அவரது மனைவி சுதா உள்ளிட்ட 6 நபர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இந்த வழக்கு பதிவு செய்து இந்த திடீர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த அதிகாரிகள் மூலமாக சட்டவிரோதமாக நிலத்தை பதிவு செய்து கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த அதிமுக நிர்வாகியிடமிருந்து தாசில்தார் உள்ளிட்ட அதிகாரிகள் லஞ்சமாக பணத்தை பெற்று இந்த 2021ஆம் ஆண்டு நகர்ப்புற நில முறைப்படுத்துதல் சட்டத்துக்கு புறம்பாக இந்த நிலங்களை அவர்கள் பத்திரப்பதிவு செய்து கொடுத்தது தெரிய வந்திருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் 6 நபர்கள் மீதும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக மூர்த்தி என்பவரது வீடு வேளச்சேரி ஆண்டாள் நகர் விரிவாக்கம் 3வது தெருப்பகுதியில் இருந்து வருகிறது. இந்த இடத்தில் மட்டுமே காலை 6க்கும் மேற்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தற்போது அவரது வீட்டில் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் தாசில்தார் லோகநாதன் என்பவரது வீட்டிலும் தற்போது இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. முழுமையான சோதனைக்கு பிறகு எவ்வளவு மதிப்பிலான பணம் கொடுக்கப்பட்டு இந்த முறைகேடான பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பது குறித்து முழுமையான தகவல்கள் வெளிவரும் என லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். சோதனை முடிவில் நீங்க குறிப்பிட்ட மாதிரி விவரங்கள் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அன்பரசன்.